நீங்க சொன்ன மாதிரி இந்த கிழக்கு வாசல் படம் தான், அதுக்கப்புறம் வந்தது பொன்னுமணி. இந்த படம் தான் எஜமான் படத்துக்கும் காரணம். என்ன அப்படின்னா இந்த படம் வந்து மிகப்பெரிய போராட்டங்களை சந்திச்சா வெளியாச்சு. 1990ல இந்த படம் ஜூலை 12 ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் வந்து ஷூட் வந்து 1990யோட ஸ்டார்டிங்ல எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆர்.வி. உதயகுமார் இந்த படம் எடுக்கும்போதே சைமல்டேனியஸா உறுதிமொழின்னு ஒரு படம் பிரபு ஹீரோவா வச்சு சிவகுமார் எல்லாம் நடிச்சு அந்த பக்கம் சைமல்டேனியஸா 2 படத்தையும் டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கெல்லாம் ஷூட்டிங் வந்து கொடைக்கானல் போயிருந்தப்போ வந்து பாத்தீங்கன்னா சிவாஜி வீட்டுல இருந்து 1000 மீன் குழம்புலாம் வரணும், ரொம்ப ஆசையா சாப்பிட்டேன்லாம் ஒரு பேட்டி சொல்லியிருந்தாரு. 2 படமும் சைமல்டேனியஸா மாறி மாறி ஷூட்டிங் பண்ணிட்டு இருந்தாரு, பரபரப்புல இருந்தாரு. இல்லை கிழக்கு வாசல் படத்துல வந்து பாத்தீங்கன்னா முதல்ல ஷூட்டிங்க்கு அவரோட செட்டு எரிஞ்சிச்சு. செட்டு எரிஞ்சு அதை வந்து அதிர்ஷ்டவசமா யாருக்கும் உயிர் ஆபத்து இல்லாம அணைச்சிட்டு அதை அகற்றி புது செட்டு போட்ட நேரத்தில் அதை எரிஞ்சதை பார்த்த இந்த படத்துடைய கதை திரைக்கதை இயக்கம் தான் ஆர்.வி. உதயகுமார், கதை எழுதுறது எம்.எஸ். மது. அவருக்கு ஃபிட்ஸ் வந்துட்டு ஃபிட்ஸ் வந்து அப்புறம் அவரை ட்ரீட்மெண்ட் கொண்டு போனாங்க. சரி அவர் போட்டு ஷூட்டிங்கை கண்டினியூ பண்ணலான்னு பார்த்தா சுலோச்சனா ஷூட் பண்ணுறாங்க. ஷூட் பண்ணும்போது திடீர்னு அவங்களுக்கு மூக்கில் ரத்தம் வந்திருக்கு. இந்த சீன்ல ரத்தம் கிடையாது அப்படின்னு போது உண்மையிலேயே அவங்களுக்கு ரத்தம் வந்திருக்கு. அப்புறம் அவங்கள ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருக்காங்க. இதுக்கு இடையில வந்து அவர் கிளைமேக்ஸ் மட்டும் பாக்கி வச்சுட்டு கிழக்கு வாசல் வச்சுட்டு அந்த பக்கம் உறுதிமொழி ஷூட்டிங் போயிட்டு வர்ற வழியில நண்பர்களை பார்த்துட்டு அவங்க கூட கார்ல போகும்போது மலையில இருந்து கார் உருண்டு 13 வெல்ட்டி அடிச்சு ஒரு விபத்து, பெரிய விபத்து.